சகோதரர் அன்புமணி அவர்கள் மிக சிறப்பாக இந்த கூட்டணி ஏற்பட்டவுடன் ஒன்றை சொன்னார்கள். திமுக அதிமுகவிற்கு மாற்றாக தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்பட வேண்டும், அதற்கு நாமெல்லாம் இணைந்து பணியாற்ற வேண்டும். ஆக இந்த கூட்டணி 2024 மட்டுமல்ல 2026 1967 எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்பட்டதோ அதே போல ஒரு மாற்றம் தமிழகத்தில் 2024 ஏற்பட்டு 2026 நீங்கள் எல்லாம் மகுடம் சூட்ட போகிறீர்கள். ஏன் நீங்கள் எல்லாம் மகுடம் சூட்ட போகிறீர்கள் என்றால் உழைப்பவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கின்ற கட்சி பாமக, பாரதிய ஜனதா கட்சி. எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னொன்றும் உண்டு. மரியாதைக்குரிய பெரியவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் சமூக நீதிக்காக, ஏனென்றால் நான் என்னிடம் பல நேரம் பேட்டிகளில் கேட்பார்கள், உங்களுக்கு பிடித்த தலைவர்கள் யாரெல்லாம் என்று, நீங்கள் எப்படிப்பட்ட தலைவராக இருக்க ஆசைப்படுகிறீர்கள் என்று. அப்போது நான் எல்லோரையுமே சொல்லுவேன், சேவையில் நல்ல நிர்வாகத்தில் பெருந்தலைவர் காமராஜரை போலவும், மக்களிடம் அன்போடு பழகக்கூடியவதில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போலவும், தமிழை கையாளுவதில் கலைஞர் போலவும், சமூக நீதியை கையாளுவதில் ஐயா ராமதாஸ் போலவும் இருக்க வேண்டும் என்று பேட்டிகளை பார்த்தீங்கன்னா சொல்லி பல பேட்டிகளில் நான் சொல்லி இருக்கிறேன். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னும் சொல்ல போனா மரியாதைக்குரிய பாரத பிரதமர், நான் பலமுறை அவரை சந்திக்கும் பொழுதெல்லாம் தமிழகத்தில் உள்ள பல தலைவர்களை பற்றி விசாரிப்பார்கள். அதில் எப்பொழுதுமே பெரியவர் ராமதாஸ் அவர்களை பற்றி விசாரிக்க தவறுவதே இல்லை. ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்று உங்கள் சகோதரியாக என்ன சொல்ல போனா அவரோட ரொம்ப திக் ஷெட்யூல்ல இந்த நேரம் கட்சி தலைவர்கிட்ட சொல்லியிருந்தேன், நம்ம கொஞ்சம் மாலை நேரமா வாங்கி இருந்திருக்கோம், தம்பியோட பிரச்சாரம் இங்க மிக முக்கியம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி. ஆனா சில நேரங்கள்ல சவால்களை நாம் சந்திக்க வேண்டி இருக்கிறது. சுட்டெரிக்கும் சூரியன் கூட என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்பதை காண்பிப்பதற்காகவாவது நாம் இங்கே இந்த நிகழ்ச்சியில் இந்த நேரத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம். எது வந்தாலும் எங்களுக்கு ஒண்ணும் இல்லை, ஏனென்றால் நாங்கள் வெற்றி பெற போகிறோம். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சவால்களை சந்தித்து தான் நாங்கள் வெற்றி பெற வேண்டும். அந்த சூழ்நிலையில் இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய தம்பி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு முடிவெடுத்து மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் கைகளை வலுப்படுத்துவது என்பது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏதோ மரியாதைக்குரிய பாரத பிரதமரோடு பாஜகவோடு கூட்டணி வைக்க தயங்குகிறார்கள் என்ற ஒரு பெயர் வந்து கொண்டிருந்த போது இல்லை, எப்பொழுதெல்லாம் இந்த நாடு பாதுகாக்கப்பட வேண்டுமோ, எப்பொழுதெல்லாம் இந்த நாடு முன்னேற்றப்பட வேண்டுமோ, எப்பொழுதெல்லாம் சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் பாமக பாஜகவோடு நிற்கும் என்ற சரித்திர மாற்றம் இங்கே இருந்திருக்கிறது. ஏதோ ரொம்ப ஏளனமா பேசுறோம், ஏதோ அவங்க வெற்றி பெறுவதற்கே பிறந்தவர்கள் போல பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று அண்ணன் துரைமுருகன் பேசியதை நீங்க பார்த்திருப்பீங்க. என்னை பத்தி சொல்றார், சின்ன பொண்ணா எங்க வீட்டு முன்னால விளையாடிட்டு இருந்துச்சு, ஒரு காலையில சாப்பாடு கொடுப்பாங்க, அவர் சொன்னது அது இதுன்னு தான் என்ன பேசுவாரு. அவரோட வயதுக்கு நான் அதை பத்தி ஒண்ணும் சொல்லல. காலையில நல்ல சாப்பாடு, அப்பப்போ ஒரு கோப்பு வரும், கையெழுத்து போட்டு அது பாட்டுக்கு இருந்திருக்க வேண்டியதானே கவர்னரா. அதுக்கு குரு பயிற்சி சரியில்லை போல இருக்கு, ஜோசியம் பார்த்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அண்ணன் ஜோசியம் பாக்குற அளவுக்கு வந்துட்டார். அதே நமக்கு ஒரு குரு பயிற்சியை பத்தி பேசுற அளவுக்கு வந்துட்டார். எனக்கு நான் அண்ணன் சொல்லிட்டேன், எனக்கு எப்பவுமே பயிற்சி எல்லாம் நல்லாதாங்க இருக்கும். தம்பிக்கு தெரியும், அவரும் டாக்டர் நானும் டாக்டர். அவரும் டாக்டர்ல இருந்து அரசியல்வாதி ஆனார், நானும் டாக்டர் இருந்து அரசியல்வாதி ஆனேன். ஆக டாக்டர் இருந்து அரசியல்வாதியான பயிற்சி எனக்கு நல்லாதான் இருந்தது. ஒரு தீவிரமான காங்கிரஸ் குடும்பத்தில இருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு பயிற்சியான அதுவும் நல்லாதான் இருந்தது.
அதே மாதிரி கவர்னர்ல இருந்து இன்னைக்கு மற்ற பாராளுமன்ற உறுப்பினர் பயிற்சி ஆற அதுவும் நல்லாதான் இருக்கும். அப்ப அவர் சொல்றாரு, தொலைபேசி எடுத்து அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருந்தா நான் ஒரு போன் பண்ணி சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்காதுன்னு. ஆனா நீங்க போன் பண்ணி சொன்னாலும் அந்த முடிவு எடுக்க தான் போறேன். ஏன்னா நீங்க என் கட்சி தலைவர் இல்லை. ஆனா ஒன்னே ஒண்ணு நீங்க செஞ்சிருக்கலாம். இந்த தமிழகம் முற்றிலுமாக தென்சென்னை தண்ணீரில் தத்தளித்த போது நீங்க தொலைபேசி எடுத்து உங்க எம்பிட்ட சொல்லிருக்கலாம், அம்மா சென்னை தத்தளிக்குது, கொஞ்சம் போய் மக்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி. நாம சேவை செஞ்சுட்டு தான் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்போம். அவங்க ஓட்டு கேட்டுட்டு ஓடி போறவர்கள். அதைத்தான் நான் இங்கே சொல்லிக் கொள்கிறேன். அதனால இன்னைக்கு இது ஏதோ ஒரு கூட்டம், இந்த தென்சென்னைக்கு தம்பி வந்திருக்கிறாரு, இது இந்த 2024 தேர்தலுக்கான கூட்டணி என்பது இல்லை. தமிழகம் ஒரு புரட்சியை பார்க்க வேண்டும். லஞ்ச ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை பார்க்க வேண்டும். நேற்று நான் மயிலாப்பூர்ல சுற்றுப்பயணம் செஞ்சேன். அப்ப மயிலாப்பூர்ல பாடசாலை நடத்தி கொண்டிருந்த ஆசிரியர் வினோத் ஒருவர் என்கிட்ட வந்து சொன்னார், அம்மா நீங்க எல்லாம் சமுதாய வாழ்ல இருக்கீங்க, இந்த போதையை ஒழிக்கணும். ஏன்னா மாணவர்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறேன், போதையை ஒழிக்கணும். என்னம்மா செய்யறது? நான் சொன்னேன், போதையை ஒழிக்கணும், ஒரு திமுக ஒழிக்கணும். திமுக ஒழிச்சுட்டா தானா போதும். ஏன்னா யாரு போதை கடத்துறாரோ அவரை வச்சுட்டு போதை பொருள் கடத்துறோம், அவரை அவங்க கட்சி நிர்வாகியா வச்சிருந்தாங்க. எல்லாரும் சாதிக்கலாம் 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 சொல்ல சாதிக்கையே வைத்திருந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்தவர். சரி, அவருக்கு ஒரு தம்பி இருந்தார். இவங்க கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அவர் தம்பி ஒரு நிர்வாகி. ஆக இவங்க கள்ள கடத்தல்காரர்களையும் ட்ரக் கடத்துபவர்களையும் போதைப் பொருள் கடத்துபவர்களையும் இவங்க தனது கட்சியில வச்சு அவர்களை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். வளர்த்து கொண்டிருந்தார்கள், வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒன்றை சொல்லிவிட்டேன். நான் தம்பி ரொம்ப நேரம் காத்திருக்க வைக்க விரும்பவில்லை. ஸ்டாலின் சொல்றாரு, அண்ணன் ஸ்டாலின் சொல்றாரு, மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு தூக்கம் வரலையாம். ஏன்னா அவருக்கு தோல்வி பயம் வந்துருச்சான். இது பாரத பிரதமருக்கு தூக்கம் வரலையா, அண்ணன் ஸ்டாலினுக்கு தூக்கம் வரலையான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நடு இரவில் திடீர்னு அண்ணன் ஸ்டாலினை எழுப்பினா கூட மூடி மூடி மூடின்னு எந்திரிக்கிறார். அந்த அளவுக்கு அரண்டு போயிருக்கிறார். தமிழ் தோல் போர்த்தி கொண்டு மோடி வருகிறார், இதை நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்னு நான் சொல்றேன். நாங்கெல்லாம் மெடிக்கல் காலேஜ்ல படிக்கும் போது வட இந்தியால இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எங்க கூட படிப்பாங்க. இப்ப அவங்க தமிழ் பேசும்போது ரொம்ப ஆசை, நம்ம மொழி அவங்க பேசுறாங்க அப்படின்னு நாங்கெல்லாம் ஆசைப்படுவோம், பாராட்டுவோம். ஆனா இன்னைக்கு பாரத பிரதமர் அவர்கள் செல்லும் இடங்கள் எல்லாம் தமிழை பேசுகிறார் என்றால் தமிழகத்தை சார்ந்தவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டுமே தவிர இவர்கள் ஏதோ அதை வேஷம் என்று சொல்கிறார்கள் என்றால் தமிழை வைத்து வியாபாரம் செய்தவர்கள் நீங்கள் தான் என்பதை நான் நேரடியாக குற்றம் சாட்டுகிறேன். பாரத பிரதமர் அல்ல. உண்மையிலேயே நாங்களெல்லாம் அவரோட பழகி இருப்பவர்கள், தமிழ் மீது நீங்கா பற்றுடையவர். அதனால்தான் தமிழகத்தில் இருந்து வெற்றி கனிகளை பறித்து அவரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற சபதத்தை நாமெல்லாம் இன்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ திமுகவுக்கு அதிமுகவுக்கு தமிழக பட்டா போட்டு கொடுக்கப்பட்டது அல்ல. நாங்களும் இருக்கிறோம், இந்த மண்ணின் மைந்தர்கள் இருக்கிறோம். எங்களுக்கும் சொந்தம் தான் இந்த தமிழகம். 1967 ஏற்பட்ட மாற்றம் 2024 2026 மாற்றம் ஏற்பட்டு செங்கோட்டையிலும் இந்த கூட்டணி கட்சிகளின் கொடி பறக்கும், ஜார்ஜ் கோட்டையிலும் இந்த கூட்டணி கட்சிகளின் கொடி பறக்கும். சகோதரர் அன்புமணியை பற்றி சொல்லும் பொழுது ஒரு மருத்துவராக இருந்ததனால் ஆம்புலன்ஸ் வசதி செய்து கொடுத்ததாக இருக்கட்டும், பல மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுத்ததாக இருக்கட்டும், பல சேவைகளை செய்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் சமூக நீதிக்கு போராடுவது மட்டுமல்ல, போதை பழக்கத்தை எடுத்து அவர்கள் எதிர்த்து போராடுவதும் பாராட்டுக்குரியது. அதனால் நிச்சயமாக நாம் எல்லாம் வெற்றி பெறக்கூடியவர்கள். ஏளனமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்றாங்க? பாஜகவுக்கு பலம் இல்ல, பூத்ல ஆள் இல்ல. நான் சொல்றேன், நீங்க பூத்ல ஆள் இல்லன்னு சொல்றீங்கல்ல, இதை நிரூபிப்பதற்காகத்தான் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் வருகிறார்கள். அப்ப நாங்க பொதுக்கூட்டமா போடல, பூத் முகவர்களின் மாநாடை போட்டு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் எவ்வளவு பூத் முகவர்கள் இருக்கிறார்கள் என்பதை தெரியப்படுத்துவதற்கு அப்பொழுது நீங்கள் மூக்கில் விரலை வைக்க போகிறீர்கள்.
தங்கம் தென்னரசு சொல்றாரு, கண்ணுக்கு எற்ற வரைக்கும் பாஜக தெரியலையா? கண்ணுக்கு எற்ற வரைக்கும் தெரியாது. அறிவு இருப்பவர்களுக்குத்தான் அறிவுக்கு எட்டும் வரை தெரியும். ஆக அறிவுக்கு எட்டும் வரை பாரதிய ஜனதா கட்சி தெரியும். காதுக்கு எட்டும் வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. கண்ணுக்கு எட்டும் வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக வெற்றியை எட்டும் வரை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி, பாமக கூட்டணி இருக்கிறது. மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நடமாடும் பல்கலைக்கழகம் 108 நாயகன், மாநில தலைவர், தமிழ் இனத்தின் தலைவன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இதோ நம் மத்தியிலே வெற்றியை முழங்க இருக்கிறார். தென்சென்னையினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை ஆதரித்து தாமரை சின்னத்திலே நம்முடைய தமிழினத்தின் இனமான இளவை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இங்கே வாக்குகளை சேகரித்து சூழலையாற்றுகிறார். கொஞ்சம்